ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R15M வந்து இருக்குது. ஸோ இந்த தமிழ்லேயே சொல்லியிருப்பீங்க, த லாங் ட்ரைவ் வித் R15M. இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ வந்து இந்த வீடியோ வந்து கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் இப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப் போயிட்டுருக்கோம். மிடில் ஆஃப் த ட்ரிப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் ஓட்டினப்போ நான் ஒரு R15 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், ஓகேங்களா, நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டாலே பார்த்தாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், 350 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ வித் அ ஸ்ட்ரெச்சில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் லாங் ட்ரிப் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு R15 நிறையா பேர் சூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் அந்த பொசிஷன் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் அந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து இருக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் எனக்கு இந்த பொசிஷன் வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் என்ன மாதிரி ஒரு பர்சன், கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப்புக்கு செட் ஆகுமா, அண்ட் ஓட்டின வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் வந்து ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். R15 ஒரு லாங் ட்ரிப் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதமான ஐடியா வந்து கொடுக்கும், இந்த பைக் எடுக்கலாமா வேணாமாங்கிறத. அண்ட் இந்த கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 60th இயர் எடிஷன்ஸு. ஸோ கொஞ்சம் பைக் தான் வந்து விட்டுருந்தாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்லலாம். நார்மலாக இந்த பைக் வந்து மேக்ஸிமம் யார்கிட்டையுமே இருக்காது. இந்த கலருக்காக தான் இந்த பைக்கு செம்ம ரேட்டுங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலான பைக்கில் ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட நான் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்து குயிக் ஷிஃப்டர் மாடல். ஸோ குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளச் பிடிக்காமையே வித் த்ராட்டில் ஃப்ளோவில் நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமோடு வந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு குயிக் ஷிஃப்டர் வந்த ஒரு பேசிக் ஒரு வெர்ஷன்னு இந்த வண்டி வந்து சொல்லலாம். இந்த வண்டியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா R15M வெர்ஷன் 4 தான். இது வந்து பார்த்திங்கன்னா 60th இயர் வேர்ல்டு 60th இயர் சாம்பியன்ஷிப் எடிஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த R1ஓட சீரியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யமஹா வந்து அவங்களுடைய ரேசிங் அந்த ஒரு எடிஷன்ஸை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக விட்ட ஒரு நியூ கலர் இது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர். கோல்டன் அலாய்ஸ் வரும் உங்களுக்கு, லோகோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டனில் வரும். அட் த சேம் டைம் பைக்கோட அந்த டிசைன், இந்த கலர் ஆப்ஷன்ஸை அவங்க கொடுத்துருக்க ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் வித் அ ஃப்ளோ ஆஃப் ரைடிங்கில் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு பைக் தான் R15. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கலர் இருக்கும்போது இட்ஸ் குட், நல்ல ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த கலரை பார்க்கும்போது நீங்கள் மட்டும்தான் இந்த கலர் வச்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கிட்ட இந்த கலர் இருக்காது. நீங்கள் ப்ளூ கலர் பார்க்கலாம், ரெட் கலர் பார்க்கலாம், ஈவன் பிளாக் கலர் முதற்கொண்டு நீங்கள் பப்ளிக் சைடில் வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்பெஷல் எடிஷன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் எனர்ஜியான் எடிஷன் கூட நீங்கள் பார்க்கலாம், எனர்ஜியோஸ் அந்த மான்ஸ்டர் எடிஷனு. பட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இதுதான் இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கிறது. வித் த ஃப்ளோ நான் ஒரு சொன்ன மாதிரி 350 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் அதில் 284 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இருக்குது. இப்போ ஏன் ப்ரோ இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்கலாம். பட் நான் கொஞ்ச நேரம் இந்த வண்டியில் ஃபீல் பண்ணி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சர்டன் டைம் எடுத்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு 3 டேஸாக இந்த பைக் என்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ இந்த இதில் லோக்கலுக்கும் நான் யூஸ் பண்ணேன், அந்த லாங் ட்ரிப்புக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டே கம்யூட்டுக்கும் நான் இந்த பைக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வித் த ஃப்ளோ நான் ரைட் பண்ணதில் எனக்கு இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அண்ட் நான் என்ன மாதிரி இந்த வண்டியை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீட்டில் வந்து ஜெனியூனாக சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஒரு R15 லவர்ஸுக்கு ஒரு நல்ல திருப்தியான வீடியோன்னு கூட நான் கண்டிப்பாக முன்னாடியே சொல்லிடுறேன். பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, அட் த சேம் டைம் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு மோட்டோ விலாக் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு நான் வந்து சொல்லாமல் பைக்கோட விஷயங்கள் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் கூட நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம் இந்த வீடியோவில். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன், ரைடிங் பொசிஷன். நான் ஜென்யூனான ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருந்திருந்தால் இன்ஜின்லேருந்து ஆரம்பிச்சிருப்பேன். பட்டு இது ஒரு லாங் ரைட் வீடியோ. ஸோ அதனால் இந்த பொசிஷனை பற்றி நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் 3 விட இந்த பொசிஷன் லைட்டாக கொஞ்சம் அப்ரைட்டட். V2 அளவுக்கு அப்ரைட் கிடையாது. நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V2 அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட் வந்து கிடையாது. ஸோ ஓரளவுக்கு அப்ரைட்டான பொசிஷன், ரொம்ப டக் பண்ணி ஓட்டக்கூடிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வண்டியை நல்லாவே ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்.
எப்படின்னா குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பாடி வெயிட் மொத்தமும் உங்கள் ஹேண்டில் பாரில் இறங்குற மாதிரி தான் வந்து பொசிஷனு. ஈவன் நீங்கள் கரெக்டாக உட்காந்து ஓட்டினீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரிப்பில் பெயின் எதுவும் இல்லாமல் ஓட்டிகிட்டு போக முடியும். அது என்ன ப்ரோ லாங் ட்ரிப்பில் ஓட்டுறது, ஃபுல் வெயிட்டை உங்கள் கைக்கு இறக்காமல் ஜஸ்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பெண்ட் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஓட்டலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட ரெஸ்ட் பெயினையும் பேக் பெயினையும் குறைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் ப்ராப்ளமே இல்லாமல் போயிடலாம். அது ஒரு நல்ல விஷயமா தோணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியோடைய அக்ரெசிவ்னஸ். இது ரொம்பவே அக்ரெசிவாக நல்ல ஒரு நல்ல ஒரு குனிஞ்சு ஓட்டுற ரேசிங் பொசிஷன் இருக்கிறதுனால எந்நேரமும் ரோட்லேயே நல்லா கான்சன்ட்ரேட்டடாக என்னால் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அந்த கான்சன்ட்ரேஷன் தான். இந்த மாதிரி நிறைய கட்டு, சின்ன கட்டு கூட பைக்கோடைய அந்த ஒரு டைமென்ஷன்ஸை பொறுத்து என்னால் முடிவு எடுக்க முடியுது. இந்த ஒரு விஷயம் வந்து CB200 XL இருக்காது. ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் ஹியூஜு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நல்லா பெருசு. அப்போ நீங்கள் ஒரு கணிச்சு ஓட்டுவீங்க. டயர் வந்து இப்படி இருக்கும். லாங் ட்ரிப்பில் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் ஹைவேஸில். பட் சிட்டி கம்யூட்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இது இருக்காது. ஆனால் இந்த வண்டி வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓட்டுறப்போ. அந்த ஃபீலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. டிசைன்ஸை பற்றி R15ல குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டிசைன் ரொம்பவே நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக நல்லா உட்காந்து ஓட்ட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன். என்ஜின் வந்து இவ்வளோ நேரம் நான் ஓட்டினதில்ல, அப்பா வேறு மாதிரி ஒரு என்ஜின். ரொம்பவே ஒரு லாங்கான ஒரு RPM இருக்கக்கூடிய ஒரு பைக். 13,000 RPM இருக்குது. அந்த 30,000 RPMக்கும் உங்களுக்கு ஷிஃப்டர் லைட்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் 6,500 RPM கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட் அந்த லைட்டாக வந்து எரியும். அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வந்து கூடும். நீங்கள் ஈவன் ஒரு நல்ல ஸ்பீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல். நான் ஒரு 670 to 80 to 90 இந்த ஸ்பீடு தான் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆவரேஜ் வந்து 58 வரைக்கும் காட்டுது. கோவில் நல்ல ஒரு சன் செட் ஆகிற ஒரு டைம் வித் R15 ரைடு சொல்லாத அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த என்ஜினோட அந்த ரெப்புங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த என்ஜின் வந்து சூப்பரான ஒரு என்ஜின். பட் இந்த இன்ஜினை வச்சு ஒரு அட்வென்ச்சர் நான் சொன்ன ஒரு ஷிஃப்டர் லைட் எரியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டர் ஒரு RPM மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஷிஃப்டர் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 7,000 RPMக்குள்ளேயே உங்களால் 97-98 km ஸ்பீடு வந்து ஓட்ட முடியும் R15. இந்த மாதிரி மற்ற மிஷின் இருக்குமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. அதுவும் இந்த 150cc பைக் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமானா சத்தியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் R15 வந்து அந்த R15யும் சரி MTயும் சரி இந்த செக்மெண்ட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 150 செக்மெண்ட்டில் லிக்விட் கூலிங் இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அது இந்த மாடல் வந்து ஸ்லிப்பர் கிளச் வித் குயிக் ஷிஃப்டரோட இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஜஸ்ட் குயிக் ஷிஃப்டர்லாம் என்னால் அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சர் குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸில் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு 2 லட்சம் 2.5 லட்ச ரூபா பைக் செக்மெண்ட்டில் இவங்க R15ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்குது. குயிக் ஷிஃப்டர் வந்து பண்ணும்போது அந்த ஃபீல் அப்படிங்கிறதுமே ரொம்பவே நல்லா இருக்குது ஓட்டும்போது. அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணுங்க. நல்ல ஒரு தரமான ஒரு பொசிஷன். அண்டு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைட் வந்து போட்டிருக்காங்க. பப்புள் வைசர் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மேஜராக வேறு எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலை. இதில் வந்து ஸ்ப்ராக்கெட்டோட ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா V2 ஸ்ப்ராக்கெட் வந்து போட்டிருக்காங்க ஃபார் பிக்கப்புக்காக. அது மைலேஜ் விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், 3 கிலோமீட்டர்ஸில் அஃபெக்ட் ஆகும். 3 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு 58-57 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாடல் வந்துட்டு எனக்கு ஆவரேஜ் டிஸ்பிளேயில் வந்துட்டு 58 வந்து காட்டுது. ஆனால் ரியல் டைமில் பார்க்கும்போது 50 கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ சீக்கிரம் அந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிற மாதிரியே தெரியல. நான் ஓட்டுற ஸ்டைலுக்கா இல்லை வந்துட்டு நிஜமாகவே R15 வந்து மைலேஜ் கொடுக்குதா அப்படிங்கிறது தெரியலைங்க. நிறைய பேர் 40ன்றாங்க. வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது வந்து வேறு மாதிரி ஒரு இன்ஜினு. இதில் நீங்கள் வச்சுட்டு 40 கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரியல நீங்கள் என்ன மாதிரி ஓட்டுவீங்க அப்படின்னு தெரியல. அன்னெசரியான இந்த வண்டி எப்படி மைலேஜ் குறையும்னு வச்சுக்கோங்களேன். கிளச்சு நீங்கள் பிடிச்சி கியரை வந்து ஒவ்வொரு தடையும் ஷிஃப்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் குறையும். அதே மாதிரி த்ராட்டில் இப்படி விட்டு முறுக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு மைலேஜ் குறையும். ஜஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக ஹைவேஸில் ஒரு
ஒரு 80 ஸ்பீடில் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் வந்து இந்த வண்டி கிடைக்கிது. அதுதான் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடலாக தான் இருக்குது. யா இந்த சன் செட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஒரு பொசிஷன் நல்லா இருக்குது பார்க்குறப்போ. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் நண்பா. இந்த V4 வந்துட்டு ஏகப்பட்ட பேர் லுக்ஸ்க்காக எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸ் அந்த டிசைன் நிறைய பேருக்கு அந்த பொசிஷன் உட்காந்து ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த R15 சீரியஸ்லையும் சரி MT-லையும் சரி பிடிச்சதுங்கிறது என்ஜின் ஸ்பெக் தான். என்ஜின் வந்து அவ்வளோ ஒரு நல்ல என்ஜினு. ஈவன் இந்த பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஓட்டியிருக்கு. ஒரு 3 டைம் கிளச் பிளேட் மாற்றிருக்கு. அதுக்கப்புறமேட்டு டயர்ஸ் வந்து 2 செட்ஸ் நினைக்கிற மாற்றிருக்கு. ராக்கெட் 2 தடவை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பைக் வந்து தன்னோட அந்த 1 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கு. ஈவன் இது வந்து 2 இயர்ஸில் வந்து இவ்வளோ தூரம். அப்போ 1 இயருக்கு ஆவரேஜாக 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காங்க இந்த பைக்கு. அப்படி இருந்தும் ஸ்டில் இட்ஸ் என்ஜின் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. நீங்கள் ஓட்டுற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு லேக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த வண்டியோடைய த்ராட்டில் பாடியில் சம் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது லைட்டாக வந்து இன்ஜெக்ஷன் அடைச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவுமே ஒரு சர்வீஸ் விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க சரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாக போகிறதில்ல. ஓரளவுக்கு பிடிச்சி பார்க்குறேன். டிவியை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு வந்து பார்க்குறேன். இந்த 112, 113 ஸ்பீட்லாம் ரொம்பவே கம்மி. இவர் வந்து 144 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஆள். 144 கிலோமீட்டருங்கிறதுலாம் இதுக்கு ரொம்பவே அசால்ட்டான ஒரு விஷயம். அதுவும் V3 வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணும். BS4 இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 4ல் கொஞ்சம் அந்த பவர்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஒரு 18 BHP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் 144 km/h ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே இந்த பைக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்த வேறு லெவலில் எலவேட் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். ஓகே, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் சொல்கிறீங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்றது என்ன நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிப்பிளே சொல்கிறேனே, பிரேக்ஸ் டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டூயல் சேனல் ஏபிஎஸோட ஒர்க் வந்து இந்த மாடலுக்கு பக்காவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னுமே நல்லா ஷார்ப்பாக பிரேக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். ஃப்ரண்ட் பிரேக் பரவாயில்ல, அந்த ஸ்டாப்பிங் பவருங்கிறது ஃப்ரண்ட் ஓகே. பட் ரியர் வந்து ஏபிஎஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைங்க. அது ஒரு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ஏபிஎஸை கட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டும்போது அந்த ஏபிஎஸ் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கிறது ரொம்ப பெருசாகவே தெரியுது இந்த வண்டியில். ஸோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் ஒர்க் பண்ணுது. ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பொசிஷன் எவ்வளோ நேரம் நான் கண்ணும் கருத்துமாக ஓட்டினாலும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை 120 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிறது எனக்கும் தேவைப்படுது, பைக்குக்கும் தேவைப்படுது. பைக்குக்கு வந்துட்டு அது கூட போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு ரைடருக்கு ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 120-150 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் தேவை இந்த மாடலில். ஏன்னா ஸ்ட்ரெச்சாக ஓட்ட முடியல. ஏன்னா இந்த பொசிஷன் நல்லா ஒரு மாதிரி குனிஞ்சு ஓட்டுறதுனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது ஒரு இஷ்யூ தான் என்னை பொறுத்த வரைக்கும். பொசிஷன் ஓகே. சீட்டு வந்து அந்தளவுக்கு பேக் டிக்கி வந்து எனக்கு வலிக்கிற மாதிரியே இந்த வண்டியில் இல்லை. அண்ட் சர்ப்ரைஸ்டுங்க, சீட்டில் அந்தளவுக்கு குஷன்லாம் எதுவும் கிடையாது. ரொம்பவே ஃப்ளாட்டான ஒரு சீட்டு தான். ஈவன் இந்த பொசிஷனுக்காக எனக்கு வந்து ரியரில் பேக் அதை பட் பெயின் வரலையோ அப்படிங்கிறது எனக்கு இல்லை. அந்த நம்மனஸ் எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த வந்து ஒரு சீட்டில். நல்லா இருக்குது. ஈவன் நிறையவே கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நிறைய அட்வென்ச்சர் மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கூட இந்த வண்டியோடைய அந்த சீட்டிங்கோட குவாலிட்டிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்குது அது வந்து பார்க்கும்போது. ஸோயா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த 12 to 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான். ஒரு 500 rupees போட்டாலே ஆல்மோஸ்ட் ஃபுல் டேங்க் வந்து காட்டுது. ஆஃப் டேங்க் வந்து காட்டுது.
நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 200 ருபீஸ் போட்டேன். அடுத்து 300 ருபீஸ் போட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு அரை டேங்க்கு மேலேயே வந்து காட்டிட்டு. அட் த சேம் டைம் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகுற மாதிரியும் தெரியல. டிஸ்பிளேயில் காட்டுற ஆவரேஜ் வந்து ரியல் டைமில் ஆல்மோஸ்ட் சிமிலராக கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு வருது இந்த வண்டியில். நிறையா பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒன்றாவும் இது ஒன்றாவும் காட்டும். அந்த மாதிரி இது வந்து இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே ஆவரேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஆவரேஜ் பக்காவாக வந்து காட்டுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் அந்த பைக்குக்கான அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் லொக்கேஷனுமே நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. யா R15 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஒரு ஓவர் ரேட்டடான பைக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 150cc பைக் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் இந்த வண்டியே 2022 அவங்க எடுக்கும்போது 2.46 லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியோட மைலேஜ் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த பைக் எடுக்கிற அந்த ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 2022 ஹிமாலயிலையும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். பட் அப்படி இருந்தும் ஒரு 150cc பைக்கை இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸில் ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பில்லியன் ரைடருக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவான பைக் கிடையாது. ஸோ ரைடருக்கு நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் பொசிஷனில் ரொம்பவே ஒரு விரும்பக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது ஒரு பக்காவான ஒரு மாடலாக இருக்கும். நானுமே இன்னும் போகக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதை நான் லாங் ரைட் வீடியோவாக நான் போட விரும்பலை. ஏன்னா ஒரு ரைடில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன லாங் ரைட் வீடியோ ஃபார் டீட்டெயில்டாக போடலாம். ஸோ நீங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள். R15 வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம CB200Xல கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்காடு போன சீரியஸ் வீடியோ உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஏற்காடு வீடியோ. ஸோ இதே மாதிரி இந்த பைக்கை வச்சுமே இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து எனக்குமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் அந்த வீடியோவுமே எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இவ்வளோ தான். இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். ஸோ இருட்டினதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டியோட ஹெட்லைட்டு அதே மாதிரி நைட் டைமில் வண்டியோட ஸ்டாக் ஹெட்லைட்டில் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர் அந்த காவேரி பிரிட்ஜு. கரெக்டாக இந்த பிரிட்ஜை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டுவோர்ட்ஸ் மதுரை போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி. இங்கேருந்து TNPL 3 கிலோமீட்டர்ஸுங்க. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் புகழூர்னு ஒரு ஊரை பற்றி. அந்த ஊருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த TNPL அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. எதுவும் பெயின் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வேணால் நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்ட் பெயின் வரும்ன்ட்டு ஐ திங்க் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நான் ரைட் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு ரெஸ்ட் ஒன்று வந்து போகணும். ஸ்டார்ட் டீ பிரேக் ஆர் காஃபி பிரேக் ஒன்று போட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போய் பார்ப்போம். நைட்டோட அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருந்தாலே சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக தெரியல லோபி. நான் உங்களுக்கு அதை போட்டே காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நண்பா நைட்டு வந்து ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக ஹசார் லைட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் பைக்கில். ஸோ இந்த அளவுக்கு டார்க் லைட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் இதோட லைட் இலுமினேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போயே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புகிறேன். ஹை பீம் அண்ட் லோ பீம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ குயிக் ஷிஃப்டர் ஒன்ஸ் 3000 RPM கிராஸ் பண்ணிட்டாலே நீங்கள் இந்த பைக்கில் ஈஸியாக குயிக் ஷிஃப்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி தெரியுதா அப்படிங்கிறது கேமராவில் எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ ஓகே தான், மோசம்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி V3 வந்துருந்தது இல்லையா, ஸோ V3 அளவுக்கு இது மோசம் கிடையாது. அதுதான் ஒரே பாயிண்டில். ஏன்னா V3யில் வந்து ஒரு டூவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ 2 லேம்ப் இருக்கும். பட் அப்படி தான் 2 லைட் இருந்தாலுமே அந்த லைட் வந்து ஒரு நார்மலான எல்இடி செட்டப் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ரொஜெக்டர் லைட்டு சென்டரில் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டரோட ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஹை பீம். ஸோ ஹை பீம் உங்களுக்கு தெரியுதா? ஹை பீமை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் அவ்வளோ ஃபங்க்ஷனெல்லாம் இல்லை. லோ பீம் ஓகே. அந்த ஹை பீமுங்கிறது நீங்கள் ஒரு வண்டியை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பாஸ் பட்டன் அழுத்துறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் மற்றபடி ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டு உங்கள் வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே அந்த ரோட்டில் இல்லை, அவ்வளோ டார்க்காக இருக்குன்னா இந்த ஹெட்லைட்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற லைட்டில் ஹைவேஸில் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த லைட்டோட யூஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பத்தலை. பட் ரொம்ப குறை சொல்ல முடியாதுங்க. நிறையா வண்டிகளில் இருக்கிற ஹெட்லாம்ப்ஸை விட இந்த வண்டியோட லைட்ஸ் வந்து வே பெட்டர், ரொம்ப பெட்டராக வந்து இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். ஸோ லைட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஓவராலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் இந்த பைக்கை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோனே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நைட் அண்டு டே கவரேஜ் உங்களுக்கு வண்டியில் எப்படி இருக்குன்ட்டு இது ரிவ்யூ மாதிரி கிடையாது. ஸ்பெஷலி நான் வச்சுருக்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது 22 மாடல், ஆல்மோஸ்ட் 70,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆன ஒரு R15. ரெகுலராக நல்லா ஓடின வண்டி. ஸோ அதான் நல்லா ஓடணும் மீன்ஸ் ஹெவியான யூஸ் ஆன ஒரு வண்டி, பயங்கர யூசேஜ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த கலர் வந்து சொன்ன மாதிரி வேர்ல்டு 60th ஆனிவர்சரி எடிஷன், ஸோ சாம்பியன்ஷிப் எடிஷன் சொல்லுவோம். அந்த ரெட் அண்டு கோல்டன் கலராலே உங்களுக்கு சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வரும். ஒரு லிமிட்டட் எடிஷன், ரொம்பவே லிமிட்டடான கலர்ஸ் மட்டும் தான் இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட சக்ஸஸை பொறுத்து தான் R15ல ஒயிட் கலர் அப்படிங்கிற ஒரு கலரே வந்து பார்த்திங்கன்னா Yamaha இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கலர். அண்டு இந்த வண்டி வந்து இருக்கிறதுலே டாப்பு. அப்போயே இது வந்து 2022லே 2.46 லட்சம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வண்டி ஸ்பெஷலான ஒரு எடிஷன். ஸோ R15 உங்களுக்கு கலருக்கு ரேட் இருக்கும். இதில் குயிக் ஷிஃப்டர் இருக்குது. ஐ திங்க் 42 ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து 46 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு காஸ்ட்லியஸ்ட் R15 150cc தான். என்ஜினில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ கம்பெனி ஃபிட்டிங்ஸாகவே இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் வரும். அப் ஷிஃப்ட் மட்டும்தான், டவுன் ஷிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ ரைடோட குவாலிட்டி எல்லாமே பார்க்குறப்ப தரோங்க. சீரியஸ்லி ஒரு 80ல் போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் போகலாம், இதுக்கு கீழேயும் போகலாம். ஒரு மாதிரி மிக்சடாக இந்த வண்டியோட ஸ்பீட்ஸ் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இந்த பைக் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓட்டினாலே அந்த ஃபீல் இருக்குது. 80ல் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். எனக்கு இப்போ ஆவரேஜ் வந்து 53 காட்டிகிட்ருக்கு. இதே மாதிரி நான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன்னா எனக்கு பிரேக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு தாராளமாக 58 கிட்ட நெருக்கி கிடைக்கும். ஸோ அவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஸ்டில் ரன்னிங் குட். அதுதான் என்ஜின் ஹீட் துளி கூட தெரில. சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம்லாம் இல்லை. சீட்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. குஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் எனக்கு பட் பெயின் வரல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா. என்னோடய ஹைட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5'9" மேலே இருப்பேன். அந்தளவுக்கு டாலான ஒரு பர்சன். ஸோ வெயிட்டுமே ஆல்மோஸ்ட் நல்லா ஹெவி வெயிட்டு தான். ஹெவி வெயிட்டில் நான் வண்டி உட்காந்துட்டு போகும்போது கூட எனக்கு அந்த ஃபீல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஈவன் நான் இந்த வண்டியை வந்துட்டு டக்கிங் பொசிஷனில் இவ்வளோ தூரம் ஓட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னாலே கான்சியஸாக தான் ஓட்டுறேன். கான்சியஸ் மீன்ஸ் எப்படின்னா, ஓகே இந்த வண்டிக்கு இப்படி தான் ஓட்டணும், இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான், லெக்ஸை இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சி ஓட்டுறேன். சில பேர் வந்து தெரியாமல் அப்படி மேலே படுத்திக்கிட்டு ஓட்டுவாங்க வண்டியில். அப்படி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் வெயிட் ஃபுல்லாக உங்கள் கையில் இறங்குச்சுன்னா கண்டிப்பாக ஃபீல் வரும், வலி. எனக்கே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் எல்லாம் ரெட் கலரில் செவந்துருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் எப்படி நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்துட்டு சூப்பர். பெயின் அந்த அளவுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி V3ல எனக்கு ஹெவியாக வலிக்குது, நான் ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த V4 அவ்வளோ மோசம் கிடையாது. ரொம்ப டக் பண்ணுற பொசிஷனும் கிடையாது. ஈஸியாக கமாண்டிங்காக உட்காந்து கூட ஓட்டக்கூடிய ஒரு பொசிஷன் தான், ரொம்ப மோசம் இல்லை. அட் த சேம் டைம் வெர்ஷன் 2 அளவுக்கு சூப்பரான பொசிஷன் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உட்காந்து குனிஞ்சு ஓட்டுற பொசிஷன் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்ட தேவையில்லை. அதுதான், அது நல்லா இருக்குது. அந்த விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் வெரி குட். ஏன்னா R15 ஒரு லாங் ட்ரைவ் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். அட் த சேம் டைம் இந்த வண்டி வந்து நான் ஓட்டினதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஈவன் நிறைய பேர் R15 ஓன்ஸ் வச்சுருக்கீங்க. என்னோட கனவு வண்டிங்க R15. இது இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் என்னால் தொடக்க முடியல. பட் நிறைய பேர் இது வந்து ஓன் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஒரு பக்காவான சூப்பரான ஒரு மாடல். நிறைய பேர் இந்த வண்டிக்கு 40 மைலேஜ் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன், 40 மைலேஜ் கிடைக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ மோசமான பைக் ஒன்றும் கிடையாது தலைவா. ஸோ பைக்கும் சூப்பரான பைக்கு தான். பக்காவாக ஓட்டினா நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஈவன் 60 கிட்ட நெருக்கி கிடைக்குது. 58, 57 வரைக்கும் நல்லாவே கிடைக்குது ஹைவேஸ்லேயே.
ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும், நீங்கள் கிளச்சும் ஷிஃப்ட்டும் அடிக்கடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே. என்னோடய பைக் வந்து குயிக் ஷிஃப்டர் மாடல் அப்படிங்கிறதுனால இது மேபி ஒரு ஆடட் அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா கிளச்சில் ஷிஃப்ட் தான், ஸோ கிளச் நான் பிடிக்க தேவையில்லை, அதனால் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். இந்த பைக்கை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம போடலாம். நிறைய இடங்களுக்கு டூர் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நான் இந்த பைக் எடுத்து போய் டூர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொன்னால் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ மேலே பொறுத்திருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான நாளோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.